திங்கக்கிழமை ராத்திரி ஒரு 1:30 மணியாக இருக்கும். 1:30 மணியில் வந்து பயங்கரமாக சவுண்டோடு கூடி இந்த ஆற்றுக்குள்ள தண்ணியும் மண்ணும் கல் மரம் எல்லாம் வருது. பார்க்கும்போது ஆற்றுக்குள்ள சாதாரணமாக ஆற்றுக்குள்ளே தான் போகும், இந்த மரமெல்லாம் ஆற்றுக்குள்ளே தான் போகும். முன்னாடி இந்த லேண்ட் ஸ்லைடிங் எல்லாம் நடந்திருக்கு, ஆற்றுக்குள்ளே தான் போகும். ஆனால் இந்த வருஷம் வந்து மாணவர் பார்க்கின்ற இடத்துக்குள்ள போயிருச்சு அந்த தண்ணி முழுவன். தண்ணி மட்டும் இல்லை, கல் பாறை அந்த மண் மரம் எல்லாம் வந்து ஆளுகள் இருக்கிறதா பக்கத்திலூட போயிருச்சு. அதனால அவங்க எல்லாம் 1:30 மணி நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்ததுனால யாருமே தெரியல, யாருக்குமே தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. உறக்கத்துல பெட்டன்னு உணர்றதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாம குழந்தைகளும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேனிக் ஆகி அங்கே இங்கே எல்லாம் ஓடி எல்லாரும் செளி மண்ணில் பூண்டு புதைஞ்சு கிடக்கிற மண்ணில் பூண்டுது. அதனால ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் செல்லும்போது அங்கே எங்கே செப்டி டேங்கு, எங்கே கிணறு இருக்குது, இது இருக்குது, போர்வெல் எங்கே இருக்குது தெரியல. அதனால ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பவர் இல்லை, கரண்ட் இல்லை, லைட் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த அங்கே கூடியிருந்த ஆளுகள் வந்து கொஞ்சம் ஒரு 30-40 பேரை இந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற ஆளுகளை ரெஸ்கியூ பண்ணி வேற இடத்துலக்கு மாற்றிருச்சு, சேஃபான இடத்துல மாற்றிருச்சு. பாக்கி ஆளுகள் எல்லாம் மண்ணில் போயிருச்சு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடு இருந்திருக்கு. 39 பேரை மட்டும்தான் சேஃப் பண்ண முடிஞ்சிருச்சு, பாக்கி எல்லாம் போயிருச்சு மண்ணுக்குள்ள. தமிழ் மக்களும் இருக்குது, மலையாளிகள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ் நார்த் இந்தியன்ஸ் இருந்தது. நார்த் இந்தியன்ஸ் வந்து இந்த எஸ்டேட் ஒர்க்கு தானே, இந்த HML கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களும் கொஞ்சம் போயிருக்குது, வீடோட போயிருக்குது. 4 குவார்ட்டர்ஸ் இருந்தது, 4 குவார்ட்டர்ஸ் எல்லாம் அப்படியே போயிடுச்சு மண்ணுக்குள்ள. ஆமாம், பாதிக்கப்பட்டிருக்குது. எங்கள் அம்மாவோட அக்காவோட மக்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் போயிடுச்சு.